வணக்க மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஆகஸ்ட் 23 நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சோ என்ன நடக்குது அப்படின்னா, அந்த காளியம்மாள் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு ஜெயில இருக்காங்க. அவங்க சரியான கோவத்தோட இருக்காங்க. என் எதிரி அவன்தான், முதல் எதிரி. அத்தனை பேரு என் ஊருக்குள்ள என்ன எதிர்க்கிறதுக்கு பயப்படுவாங்க. ஆனா இவன் நம்ம சுலபமா எதிர்த்து நம்மளை இப்படி ஒரு அவமானத்துக்கு ஆளாக்கிட்டான்னு அவனை நான் விடவே மாட்டேன். அவனுக்கு நான் யாருன்னு ப்ரூவ் பண்ணிட்டு மறுவேளை பாக்குறேன் அப்படின்ட்டு கோவத்துல இருக்காங்க. அதே நேரம் அந்த இடத்துக்கு அந்த வில்லனும் அந்த வில்லனோட சித்தப்பாவும் வராங்க. ரெண்டு பேரும் வந்துட்டு நேரா காளியம்மா கிட்ட, சித்தி உங்களுக்கு வந்துட்டு ஜாமீன் வாங்கியாச்சு, நீங்க இன்னும் 1 மணி நேரத்துல ரிலீஸ் ஆகிருவீங்க சித்தி அப்படின்னு சொன்னதும் அவங்க சொல்றாங்க, இங்க பாருடா மவனே, நான் வெளியில வந்ததோட அந்த எதிரியை நான் பழி வாங்காம விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்ல, அதுக்கு சித்தப்பா சொல்றாரு, நீ கவலைப்படாத காளியம்மா, நாங்க அவன் எந்தெந்த விஷயத்துல வீக்னஸ் அப்படிங்கிறத நான் சொல்றோம், அதை வச்சு அவனை தூக்கிடலாம் அப்படின்னு சொல்ல காளியம்மாலும் சரி அப்படிங்கிறாங்க. அப்புறமா வில்லன் சொல்றாரு, சித்தி நான் இந்த ஜாமீனை கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் அந்த அதிகாரிங்க கிட்ட கொடுக்குறாங்க. அதிகாரிங்க வாங்கிக்கிட்டு நேரா காளியம்மாளை பார்த்து அவங்கள ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல காளியம்மாள் வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு கையெழுத்து போட அப்ப அதிகாரி சொல்றாரு, இங்க பாருங்க, இதான் நான் உங்களுக்கு கொடுக்கிற ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். மறுபடியும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு செயல்ல நீங்க ஈடுபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வெளியில வரவே முடியாது, ஞாபகத்துல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல காளியம்மாளும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு நேரா வில்லனை பார்த்து, பாத்தியாடா ஏன் கையில இருந்து காசு வாங்கினவன் எல்லாம் இப்ப என்ன அதிகாரம் பண்ணி பேசுறானுங்க, இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் என் எதிரி, அவனை நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போறாங்க. அப்ப சித்தப்பா கேக்குறாரு, என்ன காளியம்மா நீ இது மாதிரி ஜெயில வந்திருக்க, வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சமாவது ஃப்ரெஷ் ஆயிட்டு வரலாம்ல. அதுக்கு காளியம்மாள் சொல்றாங்க, இங்க பாருங்க, அவனை நான் பழி வாங்கிட்டு தான் மறு வேலையே பார்ப்பேன். அவனுக்கு நான் யாருன்னு தெரியணும். சரி, அவனோட வீக்னஸ் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லுங்களேன் அப்படின்னு. அப்ப சித்தப்பா சொல்றாரு, இங்க பாரு, அவனுக்கு பாட்டினா ரொம்ப உயிர். பாட்டிய வந்துட்டு தலையில தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுவான். அதுக்கு காளியம்மாள் சொல்றாங்க, அப்ப அந்த கிழவிய தூக்கிட்டா போதும் அப்படின்னு. அதுக்கு வில்லன் சொல்றாரு, அதை விட அவ பொண்டாட்டி இருக்கால்ல, அவளை தூக்கலாமே. அதுக்கு காளியம்மாள் சொல்றாங்க, நான் கேள்விப்பட்டேன், அவங்க 2 பேரும் இன்னும் சந்தோஷமா வாழ்க்கைய ஆரம்பிக்கல போல, அவங்கள தூக்கி எந்தவித பிரயோஜனமும் இல்லடா. இந்த பரமேஸ்வரிய தூக்கிட்டா அவனை பழி வாங்கலாம். ஏன்னா ஏற்கனவே அவன் அம்மா இறந்ததுனால ரொம்ப சோகத்துல இருக்கான். இப்ப இந்த கிழவி காணாம போயிட்டா அதுவே அவனுக்கு ஒரு பயத்தை உண்டாக்கும். சோ அந்த கிழவிய தூக்கிட்டு அவனை போய் நேரடியா அந்த ஈஸ்வரி கிட்ட தான் தான் அந்த பரமேஸ்வரியோட பேரை அப்படின்னு ஒத்துக்க வைக்கணும். அப்படி அவன் ஒத்துக்கிட்டா அடுத்து நடக்க வேண்டியது எல்லாமே தானாவே நடக்கும்டா. இத கேட்டதும் சித்தப்பா சொல்றாரு, சூப்பர் ஐடியா, இத பத்தி நாங்க யோசிக்காம இருந்துட்டோமே. அப்ப வில்லன் சொல்றாரு, சித்தி கொஞ்சம் மிஸ் ஆனாலும் சரி, அப்புறம் நம்ம மாற்ற மாதிரி இருக்கும். அதுக்கு சித்தி சொல்றாங்க, இங்க பாருடா மவனே, இந்த வாட்டி கண்டிப்பா மிஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த காளியம்மாளை பத்தி அவனுக்கு தெரியல, அதனாலதான் அவன் அவ்வளவு தைரியமா என்னை எதிர்த்திருக்கான். அவனுக்கு நான் யார் அப்படிங்கிற விஷயத்த காமிக்கணும்ல, அதுக்கு நான் இத செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு வில்லன் சொல்றாரு, சித்தி சூப்பர் சித்தி, நீங்க இத பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்ல அதுக்கு சித்தி சொல்றாங்க, நான் இப்போ ஒரு 3 பேரை வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேரை அந்த இடத்துக்கு வர சொல்றாங்க. வந்ததும் அப்ப சித்தப்பா கேக்குறாரு, 3 பேரையும் பார்த்தா இந்த ஊருக்காரவங்க மாதிரி தெரியலையே. அதுக்கு சித்தி சொல்றாங்க, இவனுங்க 3 பேரும் இந்த ஊருக்காரனாங்க இல்லதான். நான் எதுக்காக வர சொன்னேன்னா இவனுங்களை வச்சுதான் அந்த பரமேஸ்வரிய இப்ப நம்ம தூக்க போறோம். அவளை தூக்கிட்டு நம்ம எதிரிய இப்ப கொலை நடுங்க வைக்க போறோம் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அந்த வில்லன்கள் 3 பேருமே அந்த காளியம்மாளை பார்த்து, மேடம் சொல்லுங்க மேடம், ரொம்ப நாள் ஆயிட்டு நீங்க எங்களுக்கு வேலை கொடுத்து, சரி சொல்லுங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்ப அந்த காளியம்மாள் சொல்றாங்க, டேய்
உங்களுக்கு ஒரு போட்டோ அனுப்பியிருக்கேன்டா. அதோட சேர்த்து அந்த பொம்பளையோட அட்ரஸ் அனுப்பியிருக்கேன். அவளை நீங்க தூக்கணும். நான் சொல்ற நேரத்துக்கு அந்த பொம்பளைய காலி பண்ணணும். அதான் உங்களோட வேலையே. இது கேட்டதோட அவங்க சொல்றாங்க, மேடம் சூப்பர் மேடம். என்னடா இது, ரொம்ப நாளா எங்களுக்கு வேலையே கொடுக்கலையே அப்படின்னு நாங்களும் யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தோம். நீங்க எங்களுக்கு வேலை கொடுத்தது ரொம்ப சந்தோஷம் மேடம். நாங்க வேலையை முடிச்சிட்டு வரோம் மேடம். அதுக்கப்புறம் உங்களை கண்டிப்பா நாங்க யாருக்கிட்டையும் மாட்டி விட்டுற பார்த்தோம். சோ நீங்க அதுக்கு கவலைப்படாதீங்க. இதை கேட்டதும் காளியம்மாள் சொல்றாங்க, சரிங்கடா கிளம்புங்க அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப சித்தப்பா கேக்குறாரு, காளியம்மா உன்னை மாட்டி விட்டுட்டா அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு தெரியும்ல? காளியம்மாள் சொல்றாங்க, இந்த ஊருக்காரனவங்களை நம்பி எந்த வித பிரயோஜனமும் இல்ல. நம்மள ஈஸியா மாட்டி விட்டுட்டு எஸ்கேப் ஆயிடுறானுங்க. அதான் இந்த ஒரு காரணங்களுக்கு நான் வேலை கொடுக்கல. அதான் வேற ஒரு காரணங்களுக்கு வேலை கொடுத்தேன். அவனுங்க சூப்பரா இந்த வேலையை முடிச்சிட்டு என்ன மாட்டி விடாம இந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆயிடுவானுங்க. இது கேட்டதும் சித்தப்பா சொல்றாரு, காளியம்மான்னா காளியம்மா தான். உன்ன மாதிரி பிளான் பண்ண யாராலையும் முடியுமா? அதுக்கு காளியம்மாள் சொல்றாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த கிளவிய தூக்குன பிறகு நான் நேரா என் எதிரிக்கு போன் பண்ணி நான் யாரு அப்படிங்கறத காமிக்கிறேன் அப்படின்னு அந்த வில்லி சொல்றாங்க. அப்போ சித்தப்பா சொல்றாரு, ஆமா காளியம்மா, அவன் நம்ம கிட்ட பிரச்சனை வச்சுக்கிட்டதுக்கு அவனுக்கு நம்ம சரியான பதிலடி கொடுத்துதான் ஆகணும் காளியம்மா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் வில்லன் சொல்றாரு, இங்க பாரு சித்தி, அவன் அழுகன சித்தி, அந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு சித்தி சொல்றாங்க, இங்க பாருடா மவனே, உன்னை வந்துட்டு எவ்வளவு தைரியம் இருந்தா அவ அப்படி அவமானப்படுத்தியிருப்பா. அவளுக்கு நான் கண்டிப்பா ஒரு பதிலடி கொடுக்காம விட மாட்டேன். நீ பொறுமையாயிரு, நடக்கிறத மட்டும் பாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் யாரு அப்படிங்கிற விஷயம் ஈஸ்வரிக்கு தெரிஞ்சு ஈஸ்வரி அவனை வீட்டை விட்டு துரத்த போறா பாரு அப்படின்னு சொல்ல இது கேட்டதும் வில்லன் சொல்றாரு, இது நடந்தா எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். அவன் என்னைக்கு அந்த வீட்டை விட்டு போறானோ அடுத்த செகண்டே அந்த ஈஸ்வரிய பழிவாங்க ஆரம்பிச்சிடலாம். அப்புறம்தான் காளியம்மாள் சொல்றாங்க, ஆமாடம் அவனே, அவன் தான் அந்த வீட்டுக்கு ரொம்ப பெரிய காவலா இருக்கிறான். அவனை ஒழிச்சு கட்டிட்டா போதும், சுலபமா அந்த ஈஸ்வரிக்கு ஒரு முடிவு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் அந்த வில்லன்களை காமிக்கிறாங்க, 3 ரவுடிகளை காமிக்கிறாங்க. 3 பேரும் நேரா அந்த பரமேஸ்வரியோட வீட்டு வாசலுக்கு போறாங்க. அங்க போயிட்டு, அம்மா யாராவது இருக்கீங்களாமா, இது மாதிரி ஒரு ஆசிரமத்துல இருந்து வந்திருக்கோம், எங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுங்க, இந்த மாதிரி நீங்க இந்த ஊருக்கு நிறையவே நல்லது பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதான் இது மாதிரி குழந்தைங்களுக்கு உதவி செய்வீங்க அப்படின்னு நினைச்சு உங்களை தேடி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் அந்த பரமேஸ்வரி வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு, இங்க பாருங்க, என்னால முடிஞ்ச உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுக்குறாங்க. அப்ப டக்குன்னு ஒருத்தன் என்ன பண்றான்னா, பரமேஸ்வரியோட முகத்துல மயக்க மருந்து அடிச்சு பரமேஸ்வரிய அந்த இடத்துல இருந்து தூக்குறாங்க. நேரா டக்குன்னு கார்ல ஏத்துறாங்க. அப்ப அந்த வீட்டுல உள்ள கணக்கு பிள்ளை இத பார்த்துட்டு அதிர்ச்சியாகி ஓடி வந்து தடுக்க பாக்குறாரு. அப்ப அந்த கணக்கு பிள்ளைய அந்த ரவுடிங்க தள்ளி விட்டுறானுங்க. போட அங்கிட்டு அப்படின்னு கணக்கு பிள்ளை அதிர்ச்சியாகி கீழே விழுந்துட்டு, ஐயோ யாருடா நீங்கெல்லாம், எதுக்குடா அம்மாவை கடத்துறீங்க, அவங்க முடியாதவங்கடா, வயசானவங்க, அவங்கள விட்டுருங்கடா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. அந்த ரவுடிங்க வந்துட்டு, டேய் இது மாதிரி உங்க அம்மாவை கடத்திட்டு போயிட்டோம் அப்படின்னு உங்க வீட்டு தலைவன் இருக்கான்னு அவன்கிட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. இத பார்த்ததும் கணக்கு பிள்ளைக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஐயோ அம்மாவை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்களே, ஐயா கிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு நேரா நம்ம ஹீரோவுக்கு போன் பண்றாங்க. ஹீரோ போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க கணக்கு பிள்ளை. கணக்கு பிள்ளை சொல்றாரு, ஐயா இது மாதிரி ஏதோ 2-3 ரவுடிங்க அம்மாவை கடத்திட்டு போயிட்டானுங்க. அவனுங்களை பார்த்தா இந்த ஊருக்காரனவங்க மாதிரியே தெரியல. ஐயா எப்படியாவது அம்மாவை காப்பாத்துங்க அப்படின்னு ஹீரோ கேக்குறாரு. எந்த பக்கமா போனாங்க? அப்ப அந்த கணக்கு பிள்ளை சொல்றாரு, தம்பி தெரியல தம்பி, பயமா இருக்கு, அம்மாவுக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு. ஹீரோ சொல்றாரு, சரி நான் பாத்துக்கிறேன், நீங்க எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்றாங்க. கணக்கு பிள்ளை வந்துட்டு போனை கட் பண்ணிட்டு, ஐயோ அம்மாவுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து ஆகிட்டுன்னு தெரியலையே, அவங்களை எப்படி வந்து காப்பாத்தணுமே அப்படின்ட்டு அவர் என்ன பண்றாருன்னா, ஊருக்காரவங்க பஞ்சாயத்து தலைவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போயிட்டு முறையிடுறாங்க. இது மாதிரி அம்மாவை யாரோ கடத்திட்டாங்க, யாரு கடத்தினதுன்னே தெரியல அப்படின்னு. பஞ்சாயத்து தலைவர்கள் அது எல்லாத்தையும் கேட்டுட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேரதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, கண்டிப்பா
அம்மாவுக்கு கெட்டதை நினைக்கிறது அப்படின்னா இப்ப புதுசா வந்திருக்க அந்த காளியம்மாலதான் இருக்கும். அவளாலதான் இந்த பிரச்சனை வர்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. அவளை போய் தட்டி கேளுங்க அப்படின்னு சொல்லி கணக்கு பிள்ளை சொல்றாரு. அப்ப பஞ்சாயத்து தலைவர்கள் சொல்றாங்க, இங்க பாருங்க, குத்து மதிப்பா இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ஊரு ஃபுல்லா இந்த விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவும் எங்க பார்த்தாலும் அவங்க பாட்டியே தேட ஆரம்பிக்கிறாங்க. இது விஷயம் ராஜாவுக்கும் தெரிய வருது, ஈஸ்வரிக்கும் தெரிய வருது. அப்ப நம்ம பேத்திங்க எல்லாருமே போயிட்டு ஈஸ்வரி கிட்ட போயிட்டு, அம்மா பாட்டிய காணுமா அப்படின்னு சொன்னதோட ஈஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. இருந்தாலும் வெளியில காமிச்சுக்கல. நேரா பேத்திங்களை பாத்தீங்க, பொண்ணுங்களை பாத்தீங்க பாருங்க, எவ காணாம போனா எனக்கு என்ன, எதுக்குப்பா அத பத்தி என்கிட்ட சொல்றீங்க அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க, என்னம்மா கொஞ்சம் கூட மனசுல ஒரு இறக்கமே இல்லாம பேசுறீங்க? இங்க பாருங்க, பாவமா இது மாதிரி அப்பாவோட அம்மா காணாம போயிருக்காங்க. யாரு கூட்டிட்டு போனதுன்னே தெரியல. அவங்க வயசானவங்க, நேரம் அவங்க உயிரோட இருக்காங்களா அப்படின்னு கூட தெரியல. அம்மா என்னம்மா நீங்க இப்படி இருக்கீங்க? அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அந்த பொம்பளைய பத்தி என்கிட்ட பேசாத. அந்த பொம்பளை எங்க போனா எனக்கு என்ன அப்படின்னு. அப்ப நம்ம வில்லி நினைக்கிறாங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னு. அப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா நீங்க இன்னைக்கு இப்படி சுதந்திரமா ஒரு தலைவரா சுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணமே பாட்டி தான். ஆனா அத பத்தி நீங்க கொஞ்சம் கூட யோசனை பண்ணி பார்க்க மாட்டேங்கிறீங்கல்ல. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, தேவையில்லாம அதை பத்தி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காத. அந்த ராமசாமி உயிரோட இருந்திருக்கிறான். கடவுளா பார்த்து அந்த கிளவிய அனுப்பி வச்சிருக்காங்க. அதனாலதான் சுலபமா கண்டுபிடிச்சாச்சு. சோ நீ தேவையில்லாம பேசாத அப்படின்னு சொல்லிட்டு செம கோவப்படுறாங்க. அதே நேரம் நம்ம ஹீரோயின் அம்மா நீங்க இப்படி இறக்கம் இல்லாதவளா இருப்பீங்க அப்படின்னு நாங்க நினைக்கவே இல்லை. அம்மா நீங்க வீட்டுல இருக்கிறன்னா இருந்துக்கோங்க, நானும் தங்கச்சிங்களும் அக்காவும் சேர்ந்து பாட்டிய தேட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, போகாதீங்க, நில்லுங்க அப்படின்னு. அப்ப ரோஹிணி சொல்றாங்க, அம்மா நீங்க இன்னைக்கு ஊர் தலைவியா இருக்கிறதுக்கு காரணம் பாட்டிதாமா. பாட்டிய காணும் அப்படின்னு எல்லாருமே, ஊர் மக்கள் எல்லாருமே தவிச்சு போயிருக்காங்க. ஆனா நீங்க அதை பத்தி கவலைப்படாம இப்படி இருக்கீங்கல்ல, நாங்க அப்படி இருக்க முடியாதுமா. பாட்டியோட நல்ல குணத்தை பத்தி எங்களுக்கு தெரியும். பாட்டி ரொம்ப நல்லவங்க, நாங்க போய் அவங்களை தேடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. சோ இத பாத்துட்டு நம்ம வில்லி சொல்றாங்க, பாத்தியாக்கா, இதுக்குதான் சொன்னேன், அந்த கிழவி கூட உன் பொண்ணுங்களை பழக விடாத அப்படின்னு சொன்னதை கொஞ்சமாவது கேட்டியா? இப்ப பாத்தியா என்ன நடக்குது அப்படின்னு. இது கேட்டதும் பாட்டி ஈஸ்வரி கோவமா அந்த இடத்துல இருந்து போனாங்க. அப்ப அந்த பொண்ணுங்க அந்த இடத்துல இருந்து போனதோட வில்லி நேரா அந்த வில்லனுக்கு போன் பண்றாங்க. அவரு போன் அட்டன் பண்ணி, சொல்லுமா என்னாச்சு, வீட்டுக்குள்ள ஒரே கலவரமா நடக்குது போல. அப்ப வில்லி சொல்றாங்க, ஆமாங்க, என்னாச்சு, அந்த கிழவி காணாம போயிட்டாலாம்ல, உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு வில்லன் சொல்றாரு, அவ காணாம போனதுக்கு நாங்க தானே காரணம். இதை கேட்டதும் வில்லிக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். என்னங்க சொல்றீங்க? அப்ப அவர் சொல்றாரு, ஆமா, இது மாதிரி அந்த கிழவி தூக்கி அந்த ஹீரோ இருக்கான அவனை பழி வாங்குறதுதான் எங்களோட நோக்கமே. எவ்வளவு தைரியம் இருந்தா என்னை அந்த வீட்டுல வீட்டு வேலை பார்க்க விட்டுருப்பான். அவன் அப்படி வீட்டு வேலை பார்க்க விட்டதுக்கு அவனுக்கு ஒரு பதிலடி கொடுக்கணும்ல. சோ அதுக்குதான் இந்த பிளானே. இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, சூப்பரான பிளான் பண்ணிருக்கீங்க. அவளை விடவே கூடாது. அவளுக்கு நம்ம யாரு அப்படிங்கறத நிரூபிச்சே ஆகணும். அந்த பரமேஸ்வரிய என்ன பண்ண போறீங்க? வில்லன் சொல்றாரு, பரமேஸ்வரி என்ன பண்ண போறோம்னா, அவனுக்கு அந்த பரமேஸ்வரி கிடைக்கவே கூடாது. அவங்க அம்மா எப்படி போனாலோ அதே மாதிரி. இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, சூப்பர் பிளான். அவனுக்கு நம்ம கொடுக்கற 2வது அடி, அவன் நம்மள பார்த்தாலே பயப்படணும், அப்படிதான் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணணும் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு வில்லி சொல்றாங்க, அதெல்லாம் சூப்பரா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்ப நம்ம வில்லி நினைக்கிறாங்க, சூப்பர், இதை வச்சு அவனை ஒரு வழி பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த காளியம்மாள் சொல்றாங்க, என்ன ஆச்சு மகனே? அப்ப அவரு சொல்றாரு, இது மாதிரி அந்த பரமேஸ்வரிய காணும் அப்படின்னு எல்லாரும் ஊர் ஃபுல்லா தேட ஆரம்பிச்சுட்டாங்களாம். யாரு எப்படி தேடினாலும் சரி அந்த பரமேஸ்வரி யாரு கைக்கும் கிடைக்க மாட்டான். இத பத்தி யாருக்கும் தெரியல, சும்மா சத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இது கேட்டதும் நம்ம ஹீரோ இன்னொரு பக்கம் நம்ம பாட்டிய தேட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. பாட்டி அப்படி எங்க போயிருப்பாங்க, யாருதான் பாட்டிய தூக்கிருப்பா அப்படின்னு ஹீரோவுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு.
ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.